குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் இன்று. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் இன்று. நேற்று பரணி தீபம் எல்லாருமே ஏற்றிட்டோம். மழையாக இருந்தாலும் காற்று இல்லை, விளக்கேற்றுற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் மழைன்னு செமத்தி மழை. சேலத்துலலாம் அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது, ஓயவே இல்லை. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, சொல்லுங்கள் கமெண்ட்டில். 13/12/2024 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள், திரையோதசி திதி. பரணி நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு கார்த்திகை சித்த யோகம். வள்ளியூர் திருவண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை பிரதோஷம். மெயினாக இது ரெண்டும் சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை பிரதோஷம், திருக்கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை திதி. ராகுகாலம் 10 to 12 எப்பவும் போல் நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம். அம்மனுக்குரிய நாள். அதே மாதிரி இன்றைக்கி சுக்கிரஹோரை. நாம் 6 to 7 சுக்கிரஹோரை. அந்த சுக்கிரஹோரையில் நாம் வெள்ளை மொச்சை வாங்குவோம். வெள்ளை மொச்சை வாங்கி நாம் வச்சு சாமி முன்னாடி வச்சு படைத்தாலே போதுமானது. ஒரு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட வாங்குங்க, எவ்வளோ காசு இருக்கோ. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். அப்புறம் இடைவிடாத இருமல் குணமாக அதிமதுரம் இடித்து சலித்து இடைவிடாத இருமல் குணமாக அதிமதுரம் இடித்து சலித்து வைத்து கொண்டு இருமல் வரும்போது 1/4 ஸ்பூன் எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட குணமாகும். தோல்வியின் வலி எந்த துன்பங்களையும் துடைத்து எரியும். நம்ம தோல்வி பட்டு தான் நம்ம எல்லாம் நல்லா இதாக இருக்கிறோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தீபம். அப்புறம் இன்னைக்கு நான் இன்னொன்று சொன்னேன். காலையில் நாளைக்கு திருக்கார்த்திகை தீபத்தில் நம்மளை பிடித்த இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு பூவு, ஒரு 2 கல் உப்பு, முடிந்தால் வீட்டில் அந்த பூ அந்த தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு மஞ்சள் ஒரு 2 சிட்டிகை, ஏன்னா ரொம்ப போட வேணாம், 2 சிட்டிகை மஞ்சள், உப்பு, பார்க்கடலில் தோன்றிய உப்பு, லக்ஷ்மி, ஒரு துளசி இருந்தால் போட்டுக்கோங்க, பில்வம் இருந்தால் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டு நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு சும்மா ஒரு சிட்டிகை போட்டு குளிங்க. நாளையிலேருந்து நம்மளோட இதெல்லாம் இதாகி நம்மளோட புதிய எப்படி அந்த திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதோ அதே போல் நமது வாழ்விலும் அந்த ஒளியானது ஒளிர்ந்து கொண்டிருக்கும். ஒரு 9 நாள் 10 நாளைக்கு எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா அங்கேயே இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுவும் பிரதோஷம் வேறு இருக்குதுங்கிறதுனால சிவனடியார்கள்லாம் நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு படிச்சிடலாம். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் பிரதோஷம், அனங்க திரையோதசி, கிருத்திகை விரதம், திருமங்கை மன்னன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான இது படிக்கலாம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். மறுபடியும் இதை படிக்கலாம். இதை படிக்க அவ்வளவு ஆசையாக இருக்குது. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். இதை படிச்சுக்கிட்டே நீ சொன்ன மாதிரி திருவாசகம் எனும் தேன் தான். அது படிக்க அவ்வளவு ஒரு இதாக இருக்குங்க. திருமந்திரம், தினம் ஒரு திருமந்திரம், சிவபுராணம்,
திருப்பெருந்துறையில் அருளியது. சிவனது அநாதி முறைமையான பழைமை கழிவென்பா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பறுக்கும் பிஞ்சகன்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போயிற்று நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலால் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதனே நின் பெருஞ்சிற் பொல்லா வினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா ஆனின்ற இத்தேவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுவிட்டேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் துளும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமாள் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மாய இருளை அறம்பாவம் என்னும் அறங்கயிற்றால் புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவானே தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாய் பற்றிருத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்தியென்னை அட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கேன் உணர்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பரிய பேரொழிய அற்றின்ப வெள்ளமே அத்தாம் இக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்றுவிகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவிச் சாராமே கள்ளப் புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளின் நட்டம் பயின்றாடும் நாதனே தெல்லையில் கூத்தனே தென்பாணி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்தப் பணிந்து. திருச்சிற்றம்பலம். இது இன்னைக்கு நீங்கள் சிவபுராணம் படிங்க.
அவ்வளவு ஒரு நல்லது. பிரதோஷம் நமக்கு தீபம், திருவண்ணாமலை தீபம். அதனால் எல்லாருமே திருவாசகம் படிங்க. பன்னிரு திருமுறைகளின் தொகுப்பு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு நாம் ரொம்ப முக்கியமான இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் நாம் வேண்டது காலைல குளிக்கும் பொழுதே இதை போட்டு நீங்கள் குளிச்சுருங்க. ஒன்று. இன்னொன்று, திருமணமாகாதவங்கெல்லாம் ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு முடிஞ்சால் ப்ளவுஸ் பிட் வைங்க. அப்படி இல்லைனாக்கா வெறும் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழமாவது வச்சு ஒரு 9 சுமங்கலிகள் அல்லது 7 அல்லது 11 பேருக்கு வெத்தலை பாக்கில் மஞ்சள் குங்குமம் வைங்க. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நாள் திருக்கார்த்திகை தீபம். அந்த நம்மளோட கஷ்டங்கள்லாம் ஒழிந்து நாம் நல்ல ஒரு இதில் இருக்கலாம். பன்னிரு திருமுறை ஏதாவது ஒன்றாவது படிக்கலாம். பொன்னார் மேனியனே நான் இதை படிக்கவே இல்லை, படிக்கிறேன். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் நீ யாரை நினைக்கேனே. இன்னும் இதில் பாட்டு நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இருக்குது, இதில் இல்லை. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்து வணங்குவோமே. அதனால் இது இந்த இதை ஒன்று நம்ம திருமணமாகாதவங்களுக்கு செல்வம் வேணுமா, இன்னையிலிருந்து ஒரு சங்கல்பம் தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு ஏதோ ஒரு சிரத்தை எடுத்து அந்த ஒரு மலர், ஒரு பர்டிகுலர் மலர், ஒரு மல்லிகையோ ஒரு தாமரையோ ஒரு செம்பருத்தி மிகச் சிறப்பான ஒரு மலர். அந்த மலரை வாங்கிட்டு ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் வைங்க. நம்மளோட கஷ்டங்கள் தீர்ந்து இந்த தீபத் திருநாள்லேருந்து நமக்கு ஏதோ ஒன்று இதாகட்டும், ஒரு சங்கல்பம் செய்துக்கிட்டு நீங்கள் நிச்சயம் இதை செய்யுங்க. நம்மளோட கஷ்டங்கள் தீரட்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோடய ஃபோன் நம்பரோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக அதை நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா இங்கே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பணம் அனுப்புங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். உங்களால் முடிந்தால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுங்க, இல்லாட்டினாலும் எனக்கு பரவாயில்ல. ஏதோ நம்மளால் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க உங்களால் இல்லை அங்கே வர முடியல நீங்கள் வாங்கி அனுப்புங்கம்மான்னு சொன்னாக்கா நான் அனுப்புகிறேன். அதே மாதிரி நம்மளோட ஒரு நடராஜர் சிவகாமி தாயார் ஏதோ ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். 10 ரூபாவோ 20 ரூபா 50 ரூபாவோ நம்மளால் முடிந்ததை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்களுக்கு எனக்கு நீங்கள் பார்த்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா போதுமானது. ஏதோ நமக்கு ஒரு 10 ரூபா வருமானம் இருந்தால் நம்மளோட செலவை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதை தொண்டாதான் நினச்சி இருந்தாலும் நம்மளோட போக்குவரத்து செலவுக்கு ஏதோ ஒன்று, அதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதுனாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஓகேங்க. ஜாதகத்தில் கூட ஏதாவது ஒரு சந்தேகமோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நான் நிறைய புக் இருக்குது, அந்த புக்கில் படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.